உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விடயமாக இருக்கட்டும், அல்லது ஏனைய முன்னர் நடைபெற்ற கொலைகள் சம்பந்தமான விடயங்களாக இருக்கட்டும், இவை தொடர்பான விவகாரங்கள் தொடர்பாக இடம்பெற்றிருக்கின்ற விசாரணைகளின் பொழுது ஒரு முக்கியமான நபர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவருடைய கொலைக்கான காரணங்கள் நீங்கள் கூறியது போல பல ஏதுகைகளாலும் சுற்றி வலம் வருகின்றது. குறிப்பாக அவர் ஒரு இனவாதி என்பதில் எந்தவித ஐய கருத்தும் இல்லை. குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிரானவும் செயற்பாடுகளை கொண்டிருந்தவர். சில வேளைகளில் இவருக்கு தெரிந்த விடயங்கள் வெளிவராமல் இருப்பதற்காக இவர் கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது வேறு பிரச்சனைகள் காரணமாக இவர் கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட விரோதங்கள் தொடர்பாகவோ அல்லது வியாபாரங்கள் தொடர்பாகவோ கூட கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் கொல்லப்பட்ட காலம் என்பது அவரது மரணத்திற்கு ஒரு கனதியை கொடுத்து நிற்கின்றது. இது இங்கே திட்டமிட்டு உண்மை தெரிந்தவர்கள் அழிக்கப்படுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியை, ஏனென்றால் இவர் இந்த இனங்களுக்கு இடையான ஒற்றுமையின்மைக்கான முக்கிய காரணியாக அல்லது முக்கிய பாலமாக செயற்பட்டவராக இருக்கின்றபடியால் சில வேளைகளில் இந்த இடம்பெற்ற தாக்குதல்கள் தொடர்பான விவரங்களை அறிந்தவராக கூட இருக்க முடியுமோ என்கின்ற சந்தேகங்கள் பல தரப்புகளாலும் எழுப்பப்படுகின்றன. இந்த ஏப்ரல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது பல பரிமாணங்களை கொண்டதாக மாறிவிடுமா, அல்லது பல விடயங்கள் அமுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கூட குறிப்பிடப்படுகின்றது. என்றால் நேற்றைய தினம் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ஜனாதிபதி கூட இரு முக்கிய நபர்களை ஏப்ரல் உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக தாங்கள் கண்டுபிடித்துள்ளதாகவும், அந்த ஏப்ரல் ஞாயிறு விவகாரத்தில் 6 முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட இருப்பம் வேண்டிய தேவைகள் இருந்ததாகவும் அதில் 2 முடிச்சுக்களை தாங்கள் ஏற்கனவே அவிழ்த்து விட்டதாகவும் கூறியிருக்கின்றார். பேசாதமே கூட எந்த அளவுக்கு பிள்ளையான் பேசப்பட்டாரோ அதே அளவுக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்து பேசப்பட்ட ஒருவர் தான் என்பதிலே மாற்றுக்கருத்தில்லை. இப்பொழுது பிள்ளையான் சிறைச்சாலைக்குள்ளே இருப்பதை கூட அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு, அவர் வெளியில இருப்பதை விடவும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்தியா எச்சரித்த போது அதன் மீது காட்டிய அலட்சியம், அல்லது அமெரிக்கா எச்சரித்த பொழுது அதன் மீது காட்டிய அழுத்தம் எச்சரிக்கை, அல்லது இந்தியா ஏன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது குறித்த அரசு அதிகாரிகளுக்கான அறிவிப்பை அல்லது அரசு உயர்மட்டத்திற்கான அறிவிப்பை விடுக்கவில்லை போன்ற பல கேள்விகளும் தொக்கி நிற்கின்றன. CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீ செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905 949 5656 905 949 5656. CanSmile Dental. இது நாங்கள் சமூக அரசியல் மட்டங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் இலங்கையினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய செய்தியினை இன்றைய நாளிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத்தினுடைய அந்த மரணம் குறித்த தகவல். ஆரம்பத்திலே அவருடைய மரணம் ஒரு முதல் முறை அவர் இறந்து விட்டார் என்கிற செய்தி வெளியாகி இருந்தது. பின்னர் கொஞ்ச நேரத்துக்கு அப்பாலே அவர் அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியும், அதற்கு பிறகு மறுபடியும் அவருடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியாகி இருந்தது. அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்கிற செய்தி வெளியாகி இருந்தது. ஆக இந்த மரணம் குறித்து இது ஒரு மரணமாக மாத்திரம் சாதாரண மரணமாக கடந்து போகாமல் அவருடைய கடந்த காலங்களிலே அவர் நிகழ்த்தி இருக்கிற விடயங்களை பார்த்தால் அதிகமாக சிங்கள பேரினவாதம் பேசிய ஒருவர் இந்த டான் பிரியசாத். நீங்கள் எங்கெல்லாம் இந்த போராட்டங்கள் இடம்பெறுகிறதோ, அதுவும் தமிழ் மக்களினுடைய உரிமைக்கான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிற பொழுது, ஏதாவது நினைவு நாட்கள் முன்னெடுக்கப்படுகிற போதெல்லாம் அங்கே முதல் ஆளாக புகுந்து கலவரம் விளைவித்தவர்களினுடைய காணொளிகளை எடுத்து பார்த்தால் அதிலே நிச்சயமாக இந்த டான் பிரியசாத்தினுடைய பெயர் இருக்கும். ஆக அவரினுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அதையொட்டி ஒவ்வொரு அனுமானங்கள் கதைகளாக வலம் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம். வழக்கம் போல சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த டான் பிரியசாத்தினுடைய மரணம் குறித்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
நிச்சயமாக இது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல விசாரணைகள் மத்தியில், குறிப்பாக இந்த ஏப்ரல் ஞாயிறு தாக்குதல் அல்ல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விடயமாக இருக்கட்டும், அல்லது ஏனைய முன்னர் நடைபெற்ற கொலைகள் சம்பந்தமான விடயங்களாக இருக்கட்டும், இவை தொடர்பான விவகாரங்கள் தொடர்பாக இடம்பெற்றிருக்கின்ற விசாரணைகளின் பொழுது ஒரு முக்கியமான நபர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவருடைய கொலைக்கான காரணங்கள் நீங்கள் கூறியது போல பல ஏதுகைகளாலும் சுற்றி வலம் வருகின்றது. குறிப்பாக அவர் ஒரு இனவாதி என்பதில் எந்தவித ஐய கருத்தும் இல்லை. குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிரானவும் செயற்பாடுகளை கொண்டிருந்தவர். அதைவிட மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் கட்சியின் ஒரு உறுப்பினராக அல்லது அதிகார பீடத்திற்குள் வலம் வந்த ஒருவராக இருந்திருக்கின்றார். தற்பொழுது கூட அந்த கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளராக உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஒருவராக இருக்கின்றவராக இருந்திருக்கின்றார். எனவே சில வேளைகளில் இவருக்கு தெரிந்த விடயங்கள் வெளிவராமல் இருப்பதற்காக இவர் கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது வேறு பிரச்சனைகள் காரணமாக இவர் கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட விரோதங்கள் தொடர்பாகவோ அல்லது வியாபாரங்கள் தொடர்பாகவோ கூட கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் கொல்லப்பட்ட காலம் என்பது அவரது மரணத்திற்கு ஒரு கனதியை கொடுத்து நிற்கின்றது. இது இங்கே திட்டமிட்டு உண்மை தெரிந்தவர்கள் அழிக்கப்படுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியை, ஏனென்றால் இவர் இந்த இனங்களுக்கு இடையான ஒற்றுமையின்மைக்கான முக்கிய காரணியாக அல்லது முக்கிய பாலமாக செயற்பட்டவராக இருக்கின்றபடியால் சில வேளைகளில் இந்த இடம்பெற்ற தாக்குதல்கள் தொடர்பான விவரங்களை அறிந்தவராக கூட இருக்க முடியுமோ என்கின்ற சந்தேகங்கள் பல தரப்புகளாலும் எழுப்பப்படுகின்றன. இது ஒரு ஆரோக்கியமான நிலையில் அல்ல என்பது தற்பொழுது நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டும். ஏனென்றால் கடந்த வருடம் ஜனாதிபதியாக அனுர திஸ்ரகுமார் நாயக்கா பதவியேற்றதன் பின்னர் அல்லது அவரது பாராளுமன்றம் அதிக பெரும்பான்மையுடன் பதவியேற்றதன் பின்னர் இடம்பெறுகின்ற கொலைகள் என்பன முக்கியமான நபர்களாகவும் அவர்கள் சிரத்தை கொண்டு தேடப்படுபவர்களாகவும் இருக்கின்ற காரணங்கள் எல்லாம் இதற்கான ஒரு கருது பொருளாக மாறி வருகின்றது. எனவே ஆமாம், ஒரு சர்ச்சைக்குரிய நபர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பாக 3 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றது. அதைவிட ஒரு தந்தையும் மகனும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடாது என்று கூட போலீசார் உத்தரவு வாங்கி இருப்பதான செய்திகளும் வந்திருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இது இடம்பெற்ற நேரம் என்பது பல கேள்விகளை எழுப்பி இந்த ஏப்ரல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது பல பரிமாணங்களை கொண்டதாக மாறிவிடுமா அல்லது பல விடயங்கள் அமுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கூட குறிப்பிடப்படுகின்றது. என்றால் நேற்றைய தினம் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ஜனாதிபதி கூட இரு முக்கிய நபர்களை ஏப்ரல் உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக தாங்கள் கண்டுபிடித்துள்ளதாகவும் இந்த ஏப்ரல் ஞாயிறு விவகாரத்தில் 6 முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட இருப்பம் வேண்டிய தேவைகள் இருந்ததாகவும் அதில் 2 முடிச்சுக்களை தாங்கள் ஏற்கனவே அவிழ்த்து விட்டதாகவும் கூறியிருக்கின்றார். எனவே இலங்கை தீவு என்பது ஒரு உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்கின்ற பொழுது இவ்வாறான விசாரணைகளை எதிர்கொள்வதும் இவ்வாறான கொலைகளை சந்திப்பதும் அல்லது ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் கூட பல விடயங்களையும் அமைச்சரவை கூட்டத்தின் பின் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் நிச்சயமாக அரசியல் ஆதாயத்திற்கான உண்மை கண்டறிதலாக மாறப்போகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் பொறுமைதான் இதற்கு தேவையான ஒரு காரணியாக இப்பொழுது இருக்கு. நிச்சயமாக. ஆக நீங்கள் சொன்னதின்படி இந்த பிரியசாதனுடைய மரணம் குறித்து, அவருடைய கொலை குறித்து 3 பேர் சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டவர்கள் யார், ஏன் அவர்கள் அவ்வாறு கைது செய்யப்படுவதற்கான பின்னணி உருவானது? அவர்களுக்கும் கஞ்சிப்பான இர்ஃபான், இவருடைய பெயர் நமக்கு பரிச்சயமான பெயர். எப்பொழுது என்றால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நிகழ்ந்திருக்கிற போது இவருடைய பெயர் நாங்கள் அதிகம் பேசப்பட்ட ஒரு பெயராக இருக்கிறது. அதே நேரம் அந்த பெயருக்கும் பிள்ளையானுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறதாகவும் அந்த நேரங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆக இந்த நேரத்தில் சில புள்ளிகளை நாங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தால், பிள்ளையான் இப்பொழுது சிறையில் இருப்பதும் கஞ்சிப்பான இர்ஃபானுக்கும் இந்த பிரியசாதை கொலை செய்தவர்களுக்கும் இடையிலே தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுவதும், பிரியசாதமே கூட எந்த அளவுக்கு பிள்ளையான் பேசப்பட்டாரோ அதே அளவுக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்து பேசப்பட்ட ஒருவர் தான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இப்பொழுது பிள்ளையான் சிறைச்சாலைக்குள்ளே இருப்பதை கூட அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு, அவர் வெளியில இருப்பதை விடவும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக நீங்கள் இந்த புள்ளிகளை தொடர்பு படுத்தி பார்ப்பதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? அதுல ஏதேனும் உண்மை இருக்கிறதா?
இல்லை, இது நாங்கள் சட்டத்தின் பால் விட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இங்கே பல சந்தேகங்கள் பிரியா இந்த சம்பவ சாட்சியங்களாக மாறக்கூடிய தன்மையை பெறுகின்றன. இங்கே சாட்சியங்களின் அழிப்பு இடம்பெறுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதாவது சாட்சியங்கள் பல வகைப்படும். அந்த சாட்சியங்களின் சேதாரங்கள் என்பன விசாரணைகளை வீணாக்கும் அல்லது அவற்றை பலவீனப்படுத்தும். அவ்வாறான நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் என்பன நிச்சயமாக ஒரு தெளிவுபட்ட விசாரணைகள் மூலம் அறியப்பட வேண்டிய உண்மைகளாக இருந்தாலும் இதில் தொடர்புபட்ட பலரது நடவடிக்கைகளும் தற்பொழுது இந்த சந்தைக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்றுதான் அதனை கூற வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது தகவல் என்பது இலங்கையை பொறுத்தவரையில் முற்றுமுழுதாக இந்த கொலைகள் சம்பந்தமானதாகவும் அல்லது உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாகவும் மாறிவிட்ட ஒரு நிலையை காண்கின்றோம். இங்கே பார்த்தீர்களானால் இந்த சமுதாய வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக பெரிதாக பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இங்கே அந்த அதாவது இழப்புகளின் பிரகாரம் சிங்கள தமிழ் மக்களும் அதேவேளை பழிகளின் பிரகாரம் முஸ்லிம் சமூகமும் இருக்கின்றது. எனவே இந்த மூன்று சமூகங்களும் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலையை துடைத்தறிவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. அதிலும் முஸ்லிம்கள் நிச்சயமாக இதில் ஒரு விடிவு நிலை காண வேண்டும். அதாவது ஒரு சாரார் பிளவுபட்டு அல்லது கொள்கைகளை தவறாக புரிந்து கொண்டு செல்பவர்களை புனர்வாழ்விற்கு உட்படுத்தியோ அல்லது அவர்களை சமூகத்தில் இருந்து தவிர்த்து வைக்காமல் வைத்திருந்த ஒரு காரணத்தால் அவர்கள் இவ்வாறான ஒரு நிலைக்கு அந்த சமுதாயத்தை இட்டு சென்றார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாகவும் இந்த விசாரணைகளில் மேலதிகமான அக்கறை கொண்டவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அனைத்து சமூகங்களுக்குமான தேவையாக இது இப்பொழுது பரிணமித்து விட்டது. இப்பொழுது குறிப்பாக கூறினோம் என்றால் இதன் அடிப்படை தன்மை என்ன, இதன் பிற்புலம் அரசியல் ஆதாயத்தை நோக்கியதா போன்ற பல பல கேள்விகள். அதாவது இந்தியா எச்சரித்த போது அதன் மீது காட்டிய அலட்சியம் அல்லது அமெரிக்கா எச்சரித்த பொழுது அதன் மீது காட்டிய அழுத்தம் எச்சரிக்கை அல்லது இந்தியா ஏன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது குறித்த அரசு அதிகாரிகளுக்கான அறிவிப்பை அல்லது அரசு உயர்மட்டத்திற்கான அறிவிப்பை விடுக்கவில்லை போன்ற பல கேள்விகளும் தொக்கி நிற்கின்றன. சில வேளைகளில் இவை அந்த கடமை அதாவது அந்த அலுவலக அடிப்படையில் அல்லது அலுவலகங்களுக்கு இடையேயான பரிவர்த்தனையில் காணாமல் போனவையாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அதை நிச்சயமாக அதாவது அரச நெறிமுறை சார்ந்து அல்லது ஒரு சுயாதீனமான முறையில் நடத்துவதுதான் தெளிவாக இருக்கும். என்றால் நாங்கள் கூட ஒரு புள்ளியை மற்றொரு புள்ளியுடன் இணைப்பது என்பது ஒரு கற்பனை வாதமாகத்தான் இப்பொழுது இருக்குமே என்று சொன்னால் அங்கே இடம்பெறுகின்ற விடயங்களை பார்த்தீர்களானால் அந்த கனிமுள்ள சஞ்சீவாக இருக்கட்டும், அதன் பிறகு ஒரு துணை அமைச்சராக இருக்கட்டும், இவ்வாறு பலரும் இந்த கொலைகள் மூலம் அதே போல இந்த கிளப் வசந்த எனப்படுகின்றவர்கள் எல்லாம் பிரபல்யமான தாதாக்களாகவும் அரசியல்வாதிகளுடன் தொடர்புள்ளவர்களாகவும் இருந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அங்கே நடைபெறுகின்ற சம்பவங்களில் பல அதாவது அந்த கனிமுள்ள சஞ்சீவ் என்பவரின் கொலையின் சூத்திரதானியான அந்த செவ்வந்தி என்பவரை கண்டுபிடிக்கவில்லை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய ஏக்கமாக இருக்கின்றது. ஆனால் இவ்வாறான கூட்டங்களில் அவரை காப்பாற்றுவதை விட அவரை ஏற்கனவே அவர்கள் கொலை செய்து கூட இருக்கலாம். அவ்வாறான நிலைகளைத்தான் நாங்கள் இப்பொழுது கண்டு வருகின்றோம். அதாவது அவ்வாறு ஒரு செவ்வந்தி என்கின்ற ஒரு பெண்ணை தேடி பெரிய வீட்டை நடக்கின்றதோ அவர்களுக்கும் தெரியும் தாங்கள் பாதுகாத்து வைத்திருப்பதன் மூலம் இன்னும் பலர் மாட்டப்படக்கூடும் என்று அவரை சில விலை இவர்கள் மரணத்திற்கு கூட அழைத்து சென்றிருக்கலாம், கொன்றிருக்கலாம். அவ்வாறான நிலையில் இப்பொழுது இவரது சம்பவம் கூட இவருக்கு தெரிந்த விடயங்கள் வெளியே வந்தால் தாங்கள் சில வேளைகளில் மாற்றப்படலாம் என்கின்ற ரீதியில் கொலைகள் நடந்திருக்கலாம். அதனைத்தான் பலரும் இப்பொழுது ஊகமாக சொல்கின்றார்கள். அவர்களது ஊகத்துடன் எங்களது ஊகமும் ஒத்து போவதாக இருக்கட்டும். நிச்சயமாக. ஆக இதனுடைய உண்மை போய் இதனுடைய நியாயங்கள் எல்லாமுமே சட்ட ரீதியான விசாரணைகளின் பின்னர் தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் இப்போதைக்கு இவைகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள், இல்லாவிட்டால் எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்று சொல்லலாம். இதனுடைய பின்னணியிலே ஜேவிபி அரசாங்கத்தினுடைய ஒரு
உள்நோக்கமும் இருப்பதாக கூட சொல்லுகிறார்கள். இதுவுமே ஒரு ஊகம்தான். ஆனால் இதற்கு எவ்வளவு தூரம் சாத்தியப்பாடு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. காரணம், நீங்கள் சொன்னது போல அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்ற கால அந்த அந்த ஆரம்ப காலகட்டங்களிலேயே ஒரு நீதிமன்ற வளாகத்திலே ஒரு துப்பாக்கிச் சூடு நடைபெறுகிறது. அதற்கு பிற்பாடு போலீஸ் மா அதிபராக இருந்திருக்கக்கூடிய தேசபந்து தென்னக்கோன் தேடப்படுகிறார். பிறகு அவராகவே வந்து சரணடைகிறார். பிள்ளையான் கைது செய்யப்படுகிறார். பிரியதாசஸ் இவ்வாறு மரணம் அடைகிறார். இப்படியான விடயங்கள், அதுவும் எப்படியான காலப்பகுதியில் ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் குறித்த சூத்திரதாரிகளை நாங்கள் இன்னும் சில காலங்களிலே வெளியிடப் போகிறோம் என்று ஜேவிபி அரசாங்கம் அறிவித்திருந்த காலப்பகுதியிலே இவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறது. ஆக இதற்கும் ஜேவிபி அரசாங்கத்துக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? அவர்களுடைய நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. அதாவது விரும்பியோ விரும்பாமலோ ஒரு விடயத்தை தொட்டிருக்கின்றார்கள். ஒரு விடயத்தை மாத்திரமில்லை. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால், நான் நினைக்கின்றேன் டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாத ஆரம்பத்திலேயே தாங்கள் பல என்று நான் நினைக்கிறேன் 8 வழக்குகளை விசாரணைக்கு எடுக்கப் போவதாக கூறியிருந்தார்கள். அதில் ஒன்று இந்த துணைவேந்தர் ரவிநாத் அவர்களின் வழக்காக கூட இருந்தது. எனவே அவ்வாறான நிலையில் இவ்வாறான கைது என்பது இடம்பெறும் என்று தெரிந்திருந்த பொழுதும் அது இவ்வளவு மற்ற துறைகளுடனும் தொடர்பு பெற்றதாகவும் மற்ற நிகழ்வுகளுடனும் தொடர்புபட்டதாகவும் அல்லது பல தகவல்களை மேலதிகமாக விசாரணைகளின் போது தெரிவிப்பதாகவும் மாறி வருகின்ற நிலையை அவர்களே தெரிவிக்கின்றார்கள். அதாவது நீங்கள் நினைக்க வேண்டாம், இந்த கைது தனியே துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களுடைய விசாரணைக்காக மாத்திரமல்ல என்று நாங்கள் பல விடயங்களை அறிகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய சொல்லாடலை அல்லது உத்தரவாதத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அவர்களது கைக்கு அடங்காமல் இந்த விவகாரம் பெருத்து செல்கின்றது என்பதுதான் உண்மை. அதாவது கிணறு விட்ட புறப்பட்ட பூதம் வந்தது போல இப்பொழுது இந்த மையப்புள்ளி எங்கே நோக்கி செல்ல போகின்றது? உண்மையிலேயே இது ஒரு பதவிக்காக நடத்தப்பட்ட தாக்குதல். அவ்வாறென்றால் எவ்வாறு ஒரு மதம் பலிக்கடாவாக்கப்பட்டது அல்லது மதத்தின் மீது பற்று கொண்டவர்கள் பலிக்கடாவாக்கப்பட்டார்கள் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அதைவிட மார்க்கம் ரஞ்சித் அவர்கள் கூட அந்த ஒரு மௌனவாதியாக மாறி இருப்பதற்கான காரணம் என்ன? பேராண்டகை. அதேவேளை இப்பொழுது இஸ்லாமியர்களின் இஸ்லாமியர்களின் வேண்டுகோள் கூட இதன் உண்மைத்தன்மை ஆராயப்பட வேண்டும், இதன் தன்மைகள் அறியப்பட வேண்டும், எந்த தங்களிடையே இவ்வாறான ஒரு வன்போக்கான சிந்தனைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய உலாமாக்கள் சபையும் மற்றும் அவர்களுடைய பிரமுகர்கள் பலரும் அரசியல்வாதிகளும் துணிந்து கருத்து கூறி வருகின்றார்கள். குறிப்பாக 12 மாவட்டங்களையும் நான் நினைக்கிறேன் 126 மையங்களையும் கொண்டு இயங்குகின்ற இவர்கள் அதாவது 2 மில்லியனுக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் குறிப்பாக அதிகமாக இருப்பது வடக்கு கிழக்கிலாகவும் அதில் கிழக்கில் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய பிரதேசங்களில் தான் முஸ்லிம்கள் அதிகம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அக்கறை, ஆளுமை மற்றும் அவர்களுடைய அந்த அறிய வேண்டிய விடயங்கள் என்பன கூட கண்டறியப்பட வேண்டிய தேவை இருப்பதால் நிச்சயமாக இது ஒரு கைக்கடங்காத விடயமாக அல்லது கட்டுப்பாட்டிற்குள் இனி ஜேவிபியால் வைக்க முடியாத விடயமாக போய்விட்டது என்றால் ஒரு ஒட்டுமொத்த சமூகம் ஒரு பழியை ஏற்றுக்கொள்ள மற்ற சமூகங்கள் அதன் துயரை ஏற்றுக்கொண்டதான நிகழ்வாக இது நிகழ்ந்திருந்தது. இது உண்மையிலேயே அரசியல் கரங்கள் இருக்குமாக இருந்தால் இது ஒரு பாரதூரமாக அவர்கள் மரண தண்டனையை நோக்கி செல்ல வேண்டிய கைதிகளாக மாற வேண்டிய நிலையை ஏற்படுத்தும். இலங்கையின் வரலாற்றில் அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். உண்மையிலேயே இப்பொழுது மயக்கம் கலந்த செய்திகளைத்தான் தெரிவிக்கின்றார்கள். ஆமா, 2 பேர் முக்கியமானவர்களை பிடித்து விட்டோம் என்றால் அது இறந்தவர்களாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் தகவல்கள் வர வேண்டும். தகவல்கள் அதன் மூலம் என்ன தெளிவு படுத்தப்படுகின்றதோ அதனைத்தான் நாங்கள் எடுக்க முடியும். ஏனென்றால் இவ்வளவு நாட்கள் கடந்து விட்டன. ஆனாலும் ஒரே ஒரு ஆரோக்கியமான விடயம், ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த விசாரணைகளை ஆரம்பித்தது. இதே விசாரணை 10 ஆண்டுகளானால் பலரும் காணாமல் போயிருப்பார்கள் அல்லது புலம்பெயர்ந்து போயிருப்பார்கள் போன்ற பல தகவல்களும் இருக்கின்றன. எனவே
எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். சில வேளைகளில் சுவிட்சர்லாந்தில் இருந்து அந்த ஐக்கிய நாடுகள் அவைக்காக விடயங்களை கொண்டு வந்த அவருடைய பேர் எனக்கு உடனடியாக வரவில்லை, அசாத் அவர்களுடைய பங்களிப்பு இதில் நிச்சயமாக வேண்டப்படும். அது ஒரு சர்வதேச தரப்பினூடாக அல்லது மூன்றாம் தரப்பினூடாக மேற்கொள்ளப்படும். எனவே இந்த விசாரணை என்பது இலங்கையை மாத்திரம் கொண்டுவதாக நடைபெறாமல் மேலும் நீடித்து செல்லும் என்பதுதான் எனது நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆமாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடயம் தொடர்பான விசாரணைகள் எப்படி நகரப் போகிறது, அது எந்த அளவு ஆரோக்கியமான விடயங்களை வெளியிலே கொண்டு வரப்போகிறது என்பதை பார்க்கலாம். அதே நேரம் ஜேவிபி அரசாங்கம் பல பழைய கைவிடப்பட்ட அவர்களுக்கு விடை கிடைக்காத கோப்புகளை தூசு தட்ட ஆரம்பித்திருக்கிறது. அதே ஜேவிபி அரசாங்கம் இதுவரைக்கும் இந்த காணாமல் போனவர்களினுடைய நிலவரம், அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டவர்களினுடைய நிலவரம் குறித்து தொடர்ச்சியாக தமிழ் தரப்பினராலே கேள்வி கேட்கப்பட்டும் இன்னும் அது குறித்து ஒரு கள்ள மௌனத்தை காத்து வருகிறது. அது போக அப்படி அரசியல் கைதிகளாக யாருமே சிறையிலே இல்லை என்ற சாரப்பட கூட அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இந்த விடயத்திலும் அவர்கள் கவனம் செலுத்துவார்களாக இருந்தால் இன்னுமே அது ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.